இன்றைய இறை சிந்தனை ஆண்டவர் இஸ்ரவேலை தள்ளிவிட்டார். யூத குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனம் 5 முதல் 8 வரை, 13 முதல் 15 வரை மற்றும் 18. அந்நாட்களில் அசிரியா மன்னன் நாடு முழுவதும் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 அளவு முற்றுகையிட்டான். ஓசையா ஆட்சியற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசனின் ஆபோர் நதி கரையிலும் மோதியார் நகரிலும் குடியேற்றினான். எனவே ஆண்டவர் இஸ்ரவேலரின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். யூத குலத்தார் மட்டும் எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் ஆண்டவராகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்க கழுத்தறுத்தவர்களாய் இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர்கள் செய்திருந்த உடன்படிக்கைகளையும் தங்களுக்கு அவர்கள் விடுவித்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றையே பின்பற்றி வீணாய் ஆயினர். வேற்றினத்தாரை பின்பற்றி இருக்கலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைகளை மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரவேலரின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். யூத குலத்தார் மட்டும் எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இறைவாக்கு. முதலில் உங்கள் கல்லில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனம் 1 முதல் 5 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையில் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்களில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.